அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன். முதலில் ஏப்ரல் மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம். அதை பார்க்கும்போது வியாழன் ரிஷப ராசியிலும் செவ்வாய் மிதுன ராசியிலும் உள்ளனர். வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் கடக ராசிக்கு மாறுகிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். மீன ராசியை பார்த்தால் 5 கிரகங்கள் ஒன்று சேர்ந்துள்ளது. அதை பார்க்கும்போது சூரியன் ராகு, சுக்கிரன் வக்ரம் பெற்று, புதன் மற்றும் சனி வக்ரம் பெற்று இருக்கும்போது, நீங்கள் மீனத்தில் இந்த 5 கிரகங்களையும் பார்க்கும்போது 7வது நாளில், அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி புதன் தனது வக்ரத்தனத்திலிருந்து விடுபடுவார். அதேபோல சுக்கிரனும் தனது பிற்போக்குத்தனத்தில் இருந்து விடுபடுவார். ஏப்ரல் 13ஆம் தேதி சூரியனின் பெயர்ச்சி ஏப்ரல் மாதத்தில் இருக்கும். 14ஆம் தேதி மீனம் ராசி மேஷ ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு மாறுகிறார். எனவே இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் நன்மைகள், என்ன தீமைகள், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எந்த வகையான கடவுள் வழிபாடு பொருத்தமானது என்று நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிக்கு புதன் மோசமான நிலையில் 5 கிரகங்களின் சேர்க்கை, குறிப்பாக ராகு, பின்னர் பெரிய சிந்தனையை தரும் புதிய விஷயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யுங்கள். அதை மனதில் வையுங்கள். சூரியன் 10ஆம் இடத்தில் பலமான செல்வாக்குடன் இருக்கிறார். அரசு காரியங்களில் வெற்றி வாய்ப்பு உண்டு. வெளிநாடுகள் மூலம் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது. வியாழன் வீனஸ் பரிமாற்றம் நிச்சயமாக நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் வலுவாக அமர்ந்து, அதாவது 4ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் உள்ளன. மகிழ்ச்சி இருக்கும் இடத்தை பார்த்தால் மகிழ்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்ற ஆசை வரும். வீடு, வாகனம் மற்றும் வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. புதன் ராகுவுடன் இணைந்திருப்பதால் நீங்கள் இதை செய்ய வேண்டும். ஆவணங்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கவும். மிதுனம் அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ராகுவுடன் பாதகமான நிலையில் இருக்கும். அதாவது புதன் பாதகஸ்தானத்தில் இருப்பார், சுக்கிரனும் பாதகஸ்தானத்தில் இருப்பார். எதிர்மறை நிலை எப்போது தீர்க்கப்படும்? அன்று பாதகமான நிலையில் புதன் இருக்கும். அதாவது 7வது நாள் ஏப்ரல் 7ஆம் தேதி சுக்கிரனும் பாதகமான நிலையில் இருப்பார். அவர் இப்போது எதிர்மறையான நிலையில் இருப்பார். 13ஆம் நாள் எதிர்மறை நிலையில் இருப்பார். அதே சமயம் பார்த்தால் செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பார் அல்லவா? 3ஆம் நாள் எங்கே போகும்? அது 2ஆம் இடத்திற்குச் சென்று எதிர்மறையான நிலையில் அமரும். லாப அதிபதி பாதகமான நிலையில் இருப்பார். அதே நேரத்தில் நீரின் ஆட்சியாளர் எதிர்மறையாக இருக்கும் நிலை. சரி, அப்படியானால் பண விஷயத்தில் பிரச்சனை வருமா? பிரச்சனை வருமா? கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம், அவசரமாக செயல்பட வேண்டும் என்று எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அல்லவா? உங்கள் மனதில் 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் அதிபதி மிகுந்த பலத்துடன் பலமாக இருக்கிறார். ஆனால் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் 11ஆம் இடத்தில் பலம் பெற்று அமரப்போகிறார். எனவே முயற்சியின் உச்சம் இந்த ஏப்ரல் ஒரு பிரகாசமான மாதமாக இருக்கும். நிறைய பயணம், மன அழுத்தம். ஆனால் பயணத்தின் மூலம் நன்மையும் லாபமும் உண்டு. 3ஆம் இடம் வியாபாரத்தை குறுக்கிடலாம். வியாபாரத்தில் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள். வியாபாரம் 11வது இடத்தில் உள்ளது. வியாபாரம் நடக்கிறது. நன்றாக இருக்கும். தொழில் மூலம் லாபம் ஈட்டும் திறன். பல வணிக விவரங்கள் உள்ளன. அந்த தொழிலை பார்த்தால் ஒரு அரசாங்கம், ஒரு ஒப்புதல் போன்றவை இருக்கும். அந்த வணிகத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கள். தபால் அலுவலகத்தில் இருப்பவர்கள் விரைந்து செயல்படுபவர்கள். கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் புதனின் குணம் என்று சொல்லலாம். கலை தொடர்பான துறையில் இருப்பவர்கள். சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். அப்போது கலை தொடர்பான துறையில் இருப்பவர்கள். இது நல்ல வளர்ச்சியை தரும் மாதம் என்று கூறுங்கள். 4ஆம் இடம் 5 கிரகங்களாலும் பார்க்கப்படுகிறது. 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார்.
சூரியனின் அம்சமான ராகு, அதாவது சுக்கிரன் சனியின் அம்சம், புதன் அம்சம் அனைத்தையும் கொண்டுள்ளது. பின்னர் 4வது இடத்தில் மாற்றம் உள்ளது. தாய் தொடர்பான தாய் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள். முதலில் தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் சனி 8ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் இருப்பதால் பிறகு ஆரோக்கியத்தையும் பார்க்க வேண்டும். பின்னர் நீங்கள் கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நன்றாக இருக்கும் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அத்தகைய அமைப்பு உள்ளது. வீடு, வாகனம் வாங்க நல்ல மாதமா? அசையும் அசையா சொத்துக்களுக்கு இந்த மாதம் உகந்ததாக இருக்குமா? அதை பார்த்திருந்தால் சூரியன் வீட்டில் ஒரு தீய கிரகம். சுக்கிரன் உச்சம் பெற்று 4ஆம் வீட்டில் பலமாக இருக்கிறார். 4ஆம் அதிபதி 4வது வீட்டை பார்ப்பது என்ற இறைவன் அதிர்ஷ்டம் ஒரு பயமுறுத்தும் நபர். இதையெல்லாம் பார்க்கும்போது வீடு வாங்கும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் ராகு புதனுடன் வேறொரு சேர்க்கையில் இருக்கிறார் அல்லவா? ராகு ஒரு பாம்பு, ஒரு விஷ கிரகம். எனவே அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு வீட்டை வாங்கினாலும் ஒரு பிரச்சனையின் அறிகுறி இருக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை வரும்? வீடு வாங்கினால் ஆவணப்பிழை இருக்கலாம், அல்லதாவது விலங்குகள் இருக்கும் இடமாக இருக்கலாம். இவையெல்லாம் இருக்கிறதா என்று சோதித்து பார்த்து வாங்குங்கள், அவ்வளவுதான். சட்டப்படி வாங்குவதில் தவறில்லை. காதல் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் உச்ச பலத்துடன் பலமாக இருப்பார். அப்போது நிச்சயம் சிலருக்கு காதலை கொடுப்பதோடு அந்த காதலில் பிரச்சனைகளையும் கொடுக்கும். இரண்டின் சரியான கலவையானது மிக முக்கியமான விஷயத்தை கொடுக்கும். கல்வி விஷயங்கள் எப்படி இருக்கும், அதாவது நன்றாக படிப்பார்களா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி கேட்டால் படிப்பில் எந்த பிரச்சனையும் வராது. புதன் நீசமாகி, தோஷம் சரியாகி நீசமாக இருப்பதால் பெரிய பாதிப்பு இல்லை. வியாழன் 12ஆம் இடத்தில் இருந்தாலும், வியாழன் சுக்கிரன் தொடர்பு இருந்தாலும் படிப்பில் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் நன்றாக படிக்கப் போகிறீர்கள் என்றால், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த ஆசைகள் நிறைவேறும். இந்த வாய்ப்புகள் ஒரு காலம் இருக்கிறது, இல்லையா? திருமண விஷயத்தில் சில தடைகளை தருமா? கண்டிப்பாக கொடுக்கும். 7ஆம் அதிபதி 12இல் சென்று மறைந்துள்ளார். 10ஆம் வீட்டில் இருந்து சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது ஒரு தடையும் பிரச்சனையும் வரும். ஆனால் நீங்கள் திருமணத்திற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்யலாம். திருமணம் எப்போது நடக்கும்? 2-3 மாதங்களுக்குப் பிறகு இது எந்த தடையையும் ஏற்படுத்தாது. மிதுன ராசி அன்பர்களுக்கு கூட்டுத் தொழிலில் ஈடுபடுபவர்கள், இந்த இடத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். 7ஆம் வீடு கூட்டுத் தொழிலை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எனவே சனி அந்த இடத்தை நோக்குகிறது. அந்தச் சனி 10ஆம் வீட்டில் இருந்து 8ஆம் அதிபதியாகி அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அம்சம் வைக்கும். பிறகு சரியான கணக்கு வழக்கை சரியாக பார்ப்பது நல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிறகு இது போன்ற மாற்றங்களின் பற்றாக்குறை. கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் சில மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். திடீர் இடமாற்றம், திடீர் பதவி உயர்வு, எதிர்பாராத பதவி உயர்வு. பலரை பார்த்தால் இங்கிருந்து வேற ஒரு இடத்திற்கு, மாநிலத்திற்கு, மத்தியிலிருந்து மாநிலம் அல்லது மாவட்டத்திற்கு மாவட்டம் என அமைப்புகளை உருவாக்கும் இடத்தை மாற்றுவதன் மூலம் திடீரென்று பதவி உயர்வு அடைய முடியும். அத்தகைய மாற்றங்களுக்கு பஞ்சமில்லை. நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம் இது. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாடு சென்று 2-3 மாதங்களாவது வெளிநாட்டில் தங்கி வேலை செய்ய வேண்டும், அல்லது வெளிநாடு சென்று செட்டில் ஆக வேண்டும் என விரும்புகிறேன் என்றாள். வியாழன் 12இல் இருப்பதால் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது கண்டிப்பாக வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பான வெளிநாட்டு நண்பர்கள். எனவே இந்த வகையான வெளிநாட்டு இணைப்பு உங்களுக்கு நிச்சயம் தரும். நான் வெளிநாடு செல்லவில்லை, நான் இங்கே இருக்கிறேன். அப்படியானால் நீங்கள் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில், அதாவது ஒரு MNC நிறுவனத்தில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்படியானால் வெளிநாட்டு இணைப்புகள் கொடுக்க நிச்சயம் நல்ல மாதம்தான். மிதுன ராசி அன்பர்களுக்கு இது நல்ல மாதம்.
இந்த ஏப்ரல் மாதம் தந்தைக்கு சாதகமாக இருக்கும். தந்தை ஒரு இடத்தில் இருப்பார். தந்தையின் தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். ஏனென்றால் சூரியன் 10 மற்றும் 11ஆம் வீடுகளில் அமர்ந்திருப்பார். சூரியன் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் இருக்கும்போது இந்த மாதம் சூரியனால் லாபம் தரும் மாதம். உங்கள் தந்தை யார்? உங்கள் தந்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுவார். இது குறிப்பாக தந்தையின் தொழிலை நடத்தும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லது. நிர்வாகம், அரசு விவகாரங்கள், நல்ல பலன்கள், அதிகாரம் ஆகியவற்றில் அதிகாரம் உண்டு. இதன் பொருள் என்ன? அது அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல மாதம், நல்ல கடவுள் வழிபாடு. அப்படி எடுத்துக்கொண்டால் உங்கள் ஜாதகம் ராகுவிடம் உள்ளது. அதாவது உங்கள் மனம், எண்ணங்கள், செயல்கள் மற்றும் எண்ணங்கள் சிறப்புடன் இருக்க வேண்டும். அப்படியானால் புதன்கிழமை பெருமாளை வழிபடுவது அல்லது மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவது, புதன்கிழமை நாளில் வழிபடுவது அனைத்து விதத்திலும் நல்லதே நடக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை. இப்போது நான் சொன்னது எல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் மட்டுமே. ஒரு துல்லியமான பலன் தேவை. அப்படியானால் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆதிக்கம்? இப்போது எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கிறார்கள்? தற்போதைய தசா புத்தி என்ன? சூட்சாமங்கள் மூலம் நீங்கள் என்ன கேள்வியை கேட்டாலும் துல்லியமான பலன்களை கூற முடியும். 2025இல் சொந்தமாக தொழில் தொடங்கலாமா? தொடங்க நமது ஜாதகத்தில் விதி கொடுப்பினை உள்ளதா? அப்படியானால் சொந்தமாக எப்போது தொழில் தொடங்கலாம்? எந்த படிப்பு படிப்பது நல்லது? எந்த படிப்பு படித்தால் நம் எதிர்காலம் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைபடுகிறதா? நமக்கு எப்போது திருமணம் நடக்கும்? நமக்கு எப்போது குழந்தை பிறக்கும்? நாம் வீட்டை எப்போது கட்டலாம்? நமக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு நாம் துல்லியமான பதில்களை வழங்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் பயன்படும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை. நீங்கள் எங்கள் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் அனைத்து அறிவிப்புகளும், நான் போடக்கூடிய அடுத்து பதிவுகள் உங்கள் அறிவிப்புகளில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும், செல்வ செழிப்பும், செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.